கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 13 வசனம் 13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கின்றோமா? நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால், அவரை மகிமைப்படுத்துவோமானால், நம்முடைய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். லூக்கா 13:13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 18 வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுக்குள் இருந்த ஆவி அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடிக்கு அவளை கூனியாக்கி வைத்திருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்தபோது, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் தமது கையை அவள் மேல் வைத்தார். உடனே அவளிடம் இருந்த ஆவி வெளியேறி அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உலக காரியங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்கு அடிமைப்பட்டு நம்மால் வெளிவர முடியாதபடிக்கு பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று வாஞ்சித்தும், பிறரை போல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சித்தும் முடியாமல் நாம் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ பலவீனத்தின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அவமானங்களின் மத்தியில் பிறருக்கு முன்பாக தலை குனிந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் பாடு என்றைக்கு தீரும் என்று கவலையோடு, இனி எதுவும் செய்ய முடியாதா என்ற கேள்வியோடு ஒருவேளை நாம் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது அவருக்கு லேசான காரியம். அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை தர அவரால் கூடும். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். அவரை விசுவாசித்து அவரால் என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும் என்று நம்பி அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், அவர் தமது கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் தொட்டால் ஆசீர்வாதம் உண்டாகும், நீர் தொட்டால் சுகம் உண்டாகும் என்பதை விசுவாசித்து உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றி ஆறுதல் படுத்தி கர்த்தர் விடுதலை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.